ஒரு குடும்பம் என்று இருந்தாலும் கூட தமிழகத்திலே ஆங்காங்க குறுநில மன்னர்களாக மாறி இருக்கின்றார். அப்பா எம்எல்ஏவா இருந்தா, உதாரணத்திற்கு பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், அப்பா எம்எல்ஏவா இருந்தா பையன் எம்பி. ஒருவேளை தங்கம் தென்னரசு போல நிதியமைச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எம்எல்ஏ, அவருடைய தங்கை தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய அப்பா இதற்கு முன்பு எம்எல்ஏவாக அமைச்சராக இருந்தார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை போன்று எடுத்துக்கொண்டால் 3 தலைமுறை அரசியல் வரிசையாக 3வது தலைமுறையா இருக்கிறார். நீங்க தமிழ்நாட்டு முழுவதும் சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 14 குடும்பம் தான் தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டையில அமர்ந்து நம்முடைய வரிப்பணத்தை எல்லாம் சுரண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக ஆட்சியில் அமர்வர்கள் நாற்காலியிலே அமர்வார். தமிழகத்தினுடைய அரசியலை பொறுத்தவரை அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியினுடைய 4 கால பாத்தீங்கன்னா ஐயா, ஒரு காலை பொறுத்தவரை ஊழல் செய்துதான் இங்க ஆட்சியில் இருக்கிறான். ஏன்னா அப்பதான் எலெக்ஷன் அப்ப பணம் கொடுக்க முடியும் என்பதற்காக ஊழல் செய்யறன்னு அவங்க சொன்னாலும் கூட ஒரு குடும்பம் வளம் பெறுவதற்காக ஊழல் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு கால் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா, ஜாதி அரசியல். ஜாதியை வைத்து பிரித்து அதை செஸ் போர்டு ஆடுற மாதிரி யாரு பெரும்பான்மை சமுதாயம் அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடு, இரண்டாவது வந்திருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளரை போல ஓட்ட பிரிப்பாங்க. இப்படிதான் தமிழகத்தினுடைய அரசியல் இத்தனை காலமாக ஜாதியை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. 3வது கால் என்பது ஐயா குடும்பம். நான் சொன்ன 14 குடும்பங்கள் தான் தொடர்ந்து நம்ம ஆண்டு கொண்டிருக்கின்றார். 4வது காலை பொறுத்தவரை அடாவடித்தனம். ஆட்சியாளர் எடுத்து நீங்க கேள்வி கேட்டலாமா? ஒரு திமுக கவுன்சிலர் பார்த்து கை நீட்டி நீங்க பேசிக்குவீங்களா? பத்திரிகையாளர் பேசினாவே அறுவாள் எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க. ஒரு திமுகவுடைய பஞ்சாயத்து தலைவரை பார்த்து நீங்க கை நீட்டி கேள்வி கேட்டுவீங்களாங்க ஐயா? கேட்க. இது ஜனநாயகமாங்க ஐயா? இதுதான் ஜனநாயகமா? இதற்குத்தான் வாக்களித்தோமா? இதற்குத்தான் யார் வாக்கு வாங்கினார்களோ நாம் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய தகுதியுடையவர்கள் என்பது ஜனநாயகத்தினுடைய முறை. ஆனா தமிழகத்தில் அடாவடித்தனம் என்பது அரசியல் இருக்கிறனால ஐயா, நீங்க யாரையும் பார்த்து கேள்வி கேட்க முடியாது. நள்ளிரவுல கைது பண்ணுவாங்க, பொய் கேஸ் போடுவாங்க, ஹோட்டல்ல கஞ்சா வைப்பாங்க, என்ன வேண்டுமானாலும் அரசு செய்யும். சாதி அரசியல், ஊழல் அரசியல், குடும்ப அரசியல், அடாவடித்தன அரசியல், இந்த 4 கால்கள் தான் இந்த ஆட்சியை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு அப்பப்ப யாராச்சும் வருவாங்க ஐயா, அப்பப்ப யாராச்சும் வருவாங்க. கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்கு பிறகு இவர்கள் அடித்த கொட்டத்தை அடக்குவதற்கு ஒரு கேப்டன் விஜயகாந்த் தேவைப்பட்டார். 2006 விருதாச்சலத்தை நம்பி மிக முக்கியமான தேர்தல், அவர் ஜெயித்து ஆக வேண்டிய என்கின்ற தேர்தலில் விருதாச்சலத்தை நம்பி இங்க வந்தாருங்க. 2011 தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க, 16 நின்றேன், 11 தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக கூட ஆக்கினேன். ஆனா காலத்தினுடைய விதியினுடைய சதி வேறு மாறி போயிருச்சுங்க ஐயா. இன்னைக்கு கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை. அந்த அற்புதமான மனிதர், ஒரு ஏழையினுடைய பங்காளன், இதயத்தில் என்ன இருக்கிறதோ யோசிக்காமல் பேசக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு நமக்கு இல்லை. அப்பப்ப ஒரு தலைவர் நமக்கு கிடைப்பாங்க இவர்களை எதிர்த்து நிற்பதற்கு. ஆனா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவரை பத்தி தப்பா பேசாதவங்களே தமிழ்நாடு அரசியல் யார் இல்லைங்க ஐயா. எல்லா கட்சிகளும் மாத்தி கேப்டன் அவர்களை பற்றி தவறா பேசி, குறிப்பாக அவர்களை முந்திக் கொண்டு மீடியா அவர்கள் தவறா பேசி, கேப்டன் ஐயா இறைவனடி சேர்ந்த பிறகு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறார். ஐயோ கேப்டன் இறந்துட்டாரு. நீங்க எல்லாம் கேப்டன் அவர்களை கொடுமைப்படுத்தாமல் இருந்தால் கேப்டன் அவர்கள் இன்னும் 50 ஆண்டுகள் நல்லா இருந்திருப்பான். இந்நாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சரே ஆயிருப்பான். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை சித்திரவதை செய்ய பொய்யா எழுதி பேப்பர்ல ஒரு பத்திரிகை வாங்கி படிச்சா கூட பொய்யா எழுது. இன்னைக்கு ஒப்பாய வைக்கிறாங்க, கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை என்று பத்திரிகையில் அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுக்கிறாங்க. இதை போன்ற போலி அரசியல்வாதிகள் இந்திய சரித்திரத்திலே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க ஐயா. அதனால் நம்முடைய பணி என்பது கடுமையான பணி, ஈஸியான பணி இல்லைங்க, எளிதா செய்ய முடியாது. மிக மிக கடுமையான பணிகளே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து களமிறங்கி இருக்கின்றோம். இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை என்கின்ற ஒருங்கிணைந்த யாத்திரை, மக்களை எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு புதிய அரசியல் இலக்கணத்தை எழுத வேண்டும் என்று நாம் சொல்லக்கூடிய யாத்திரை ஒரு கடுமையான பணி, அவ்வளவு எளிதான பணி இல்லைங்க. காரணம் 70 ஆண்டு கால அலக்கை தூக்கி எறிய வேண்டும். ஒரு புதிய அரசியல் சாசனத்தை